வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை முட்டை கம்மியாக இருக்குது, நம்ம நிறைய குழம்பு வைக்கணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. அதை பணியாரத்துக்கல்ல ஊற்றி எடுத்துருங்க. பணியாரம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி பழம் 2 அரைச்சி சேர்த்துருக்கேன், அதையும் வதக்கிட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பொரிகடலை, அப்புறமா பெருஞ்சீரகம், பெப்பர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூளை கொஞ்சம் கடைசி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குழம்பு கசந்த மாதிரி இருக்கும். உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பணியாரத்தை போட்டுருங்க. நல்லா குழம்பு உள்ளே இறங்கி ஜூஸியாக குழம்பு சூப்பராக இருக்கும்.